பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய கலந்து வந்த நாட்களிலும் கலந்து வந்த பாதைகளிலும் ஆண்டவரே, உடைய கிருபையும் உடைய இரக்கமும் உடைய பலனும் உடைய பிள்ளைகளோடு இருந்த தயவிற்காக நாங்கள் கோடாகோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திறமைகளோ செல்வாக்குகளோ ஒன்றுமில்லை. உடைய கிருபையும் உடைய இரக்கமும் உடைய பிள்ளைகளை உடைய திருச்சுவை மக்களை ஆண்டவரே அனைத்து மக்களையும் மட்டும் பாதுகாத்து வருகிற உடைய இரக்கத்திற்காக அன்பிற்காக அன்பியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், சொத்திருக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, உடைய பிரசன்னம் உடைய அனந்த ஞானம் உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, தொடர்ந்தாண்டவரே இந்த கால வேளையிலும் உடைய சமயத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, நீர் மெய்யான தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம். இந்த இக்கட்டான நிலையிலும் தடையான நிலையிலும் பாதையுள்ள நிலையிலும் நீரும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து வருகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் நான் உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை காப்பேன், நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லி எல்லா நிலையிலும் உடைய பிள்ளைகளை நீர் ஏந்தி வருகிற உடைய மற்றெல்லா இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி கலங்காத திகையாதே, நான் உன் ஆண்டவன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நீர் ஆற்றி தேற்றி வருகிற உடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தை அந்த சராசரத்தை உருவாக்கிறவரே, மனுக்குலத்தை உருவாக்கிறவரே, நாங்கள் உமது கருத்தலைகளை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். இந்த வேலையில் இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக உமது கரங்களை தருகிறோம். ஆரம்பம் முதல் நிறைவு வரை உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டும் நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி தொடர்ந்தான இந்த வேலையிலும் எங்களை ஒரு விஷயம் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்தானவரே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற எல்லா மக்களோடு நீ பேசும், உள்ளத்திலே பேசும், பசுத்த ஆவியால் நிறைவினால் வழிநடத்துங்க. சுவாமி உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய ஆராதனைக்காரமாகவும் தேவனுடைய நாம் மகிமை கண்டு கீதங்களும் கீர்த்தனைகளும் 504 பாடலை பாடுவோம். திருமை
ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றவாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது வாய்ப்புகளை தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோம். ஆண்டவரே, எங்கள் சகாயம் பண்ண தேவையையும் கார்கள் வேதமாடும் வாசகம் வாசகத்த வேண்டிய வேதமாடம் பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனங்கள் வரை. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இயேசு நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது. இந்த நாளிலேயும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற சபை பிள்ளைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா காலத்திலே ஆராதனை நாம் ஆலயத்திலே நடத்த கூடாதபடி தடைப்பட்டு இருக்கிறதை நாம் அறிவோம். நாம் ஒவ்வொருவரும் அதற்காக ஜெபித்தோம். தனி ஜெபங்கள், குடும்ப ஜெபங்களில், கூட்டு ஜெபங்களில் தேவன் நம் ஜெபத்தை கேட்டால் வருகிற நாட்களிலே கிராமப்புற ஆலயங்களிலே ஆராதனை நடத்தலாம் என்று அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இன்னுமாக சீக்கிரமாக எல்லா இடங்களிலேயும் நாம் தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு வழிகளை செவிப்படுத்தி தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் ஒவ்வொருவரும் இன்னுமாக நாம் ஜெபிப்போம். இந்த கொரோனா காலத்திலே இந்த தொற்று நோய் முழுவதுமாக அழிந்து போகத்தக்கதாக எந்த மக்களுக்கும் உலகம் முழுவதும் தொந்தரவு கொடுக்காதபடி, மரணத்தை கொடுக்காதபடி, அதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக நாம் நமக்காகவும் நம் நாட்டுக்காகவும் உலகம் முழுவதுக்கும் நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு நம் ஒவ்வொருக்கும் நல்ல காரியங்களை வெளிப்படுத்துவார். இந்த நாளிலேயும் தேவன் இந்த வருடத்தை அவர் காண செய்து 6 மாதங்கள் நம்மளை கடந்து வர கிருபை செய்திருக்கிறார். இந்த புதிய மாதங்களுக்குள் நாம் ஒவ்வொருவரும் பிரவேசித்திருக்கிறோம். ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு தேவன் அருளிய ஒரு பெரிய ஈவு, பெரிய ஸ்லாக்கியம். நாம் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால இந்த ஆராதனையை நாம் துதி ஆராதனையாக தேவனை நோக்கி மகிமைப்படுத்தும்படியாக நாம் பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த துதி ஆராதனை தேவன் நோக்கி பார்த்து அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். கேட்டுக்கொண்டே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த துதி ஆராதனை அவர் சபையை சேர்ந்த திருவாளர் பால்ராஜ் என்ஜினியர் அவர்கள் நடத்தி தருவார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 6 மாதங்கள் ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 7வது மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே
ஆண்டவர் கிருபையாய் ஆலயம் மூடப்பட்டிருந்தாலும் ஆலயத்தினுடைய மகிமையை உலகம் முழுவதும் அறிவிக்கும்படியாக யூடியூப்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த யூடியூபில் பார்க்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிதான காரியங்களை நம்முடைய தேசத்தில் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரே காரியம் இந்த உலகத்தில் என்னவென்று சொன்னார், எல்லா மனிதரும் தேவனை அறியவும் ரட்சிக்கப்படவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரும் இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படுவதே அவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே முடிவு நாட்களை குறித்து பைபிளிலே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு என்கிறவர் எழுதின அந்த நற்செய்தி நூலிலே 24ஆம் அதிகாரத்திலே உலகத்தின் முடிவுக்கும் ராஜ்யத்தினுடைய முடிவுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் பூமியுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி சீசர்கள் கேட்ட பொழுது பல காரியங்களை கர்த்தர் தெளிவுபடுத்தினார். அதுதான் இந்த உலகத்திலே கடைசி நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக ஒரு காரியத்தை நாம் உற்று கவனிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. கொள்ளை நோய்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கொள்ளை நோய் என்பது இப்படிப்பட்ட அந்த கொரோனா நாட்களிலே ஆண்டவர் எதை மனிதர்களுக்கு செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த பூமியினுடைய முடிவு, உலகத்தினுடைய முடிவுக்கு ஆதாரமாய் சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யூடியூப்களிலே, தொலைக்காட்சியிலே, ரேடியோக்களிலே இப்படி பலவிதமாக கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகம் எங்கும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய் காலங்களிலும் சுவிசேஷம் அதிவேகமாய் பரவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை கொள்ளை நோயுடைய கிருமிகள் அதிவேகமாய் பரவிக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய ரட்சிப்பு மிக அதிகமாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய தேசத்திலே கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அநேகரை ரட்சித்திருக்கிறார். இந்த லாக்டவுன் நாட்களிலே நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருடைய வருகையை அறிந்து கொண்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியான நாட்கள் சீக்கிரமாய் வருகிறது. நாம் ஆயத்தமாய் இருப்போம். இந்த நாட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அவரை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை தியானிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இணைந்து இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கெடுக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாகும். வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை அசைய உண்டுவிடும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடுபடியாக ஆண்டவர் இயேசு நாமத்தில் நம்மளை கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். ஆண்டவர் துதிக்கு பாத்திரர், கர்த்தரை எப்பொழுதும் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். நம்மெல்லாம் சேர்ந்து கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம், இயேசுவை இந்நேரத்தில் கண்டு ஆனந்தம் அடைவோம் என்று சொல்லி இன்ப ஆலயம் நல் மீட்பர் திருவாசனம் கண்டடைவோம் தரிசனம் இன்ப ஆலயம். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். தெரிந்த ஒரு பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்கள். Oh
தெரிந்த ஒரு பாடல். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடு. பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழை நான் பாடுவேன். ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். எனவே அவர் மேல் நம்மை வைத்திருக்கிற பிரிய அளவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். லாக்டவுன் நாட்களிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக, தைரியப்படுத்துவாராக, தேர்ச்சிக்கிறவராக இருக்கிறார். நம் காலங்கள் எதிர்காலத்தை அவர் தீர்மானித்திருக்கிறார். நல்லதே செய்வார். நல்ல காரியம் என் வாழ்க்கையில நடக்கும். மீண்டும் பாடலாமா? தூயவரே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உம்முடைய புகழை நான் பாடுவேன் என்று சொல்லி பாடலாம். தேவ பிள்ளைகளை, உமது புகழை நான் பாடுவேன்.
துதிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் அருகிலே வருவார். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிகளில் அவர் பயப்படத்தக்கவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என கண்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை துதிக்கும் போதெல்லாம் அருகிலே வருவார், நம்மை பலப்படுத்துவார். இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். துன்பமான நேரம், மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவார். ஒருவேளை ஜெபிக்க முடியாத ஒரு தருணத்திலும் ஜெப ஆவியினாலே நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்துகிறதுக்கு அவர் நல்ல தேவனாயிருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். மீண்டும் ஒரு பாடல், மகிமையான பாடல், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். வேத வசனம் புரிந்து கொண்டு
கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த நாட்களை கிருபையாய் தந்திருக்கிறார். வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காதவர் கர்த்தரை துதிக்கிற இருதயத்தை கர்த்தர் உனக்கு தருவாராக. ஆவியானவர் துதிக்கக்கூடிய நல்ல இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆவியானவர் ஜெபிக்கக்கூடிய நல்ல தைரியத்தை கட்டளையிடுவாராக. ஆவியானவர் உனக்குள்ளே விசுவாசத்தை பெருகச் செய்வாராக. ஆவியானவர் உனக்குள்ளே உன்னை அனல் மூட்டி எழுப்பி ஊழியத்தை செய்வதாக பலப்படுத்துவாராக. அந்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர், அந்த ஆவியானவர் சோதனை கஷ்டமான நேரங்களிலே உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர், அந்த ஆவியானவர் எதிரிகளின் சூழ்ச்சிகளை அறிந்து கொண்டு அதற்காக ஜெபிக்க வைக்கிறவர். சோர்ந்து போகாதே, அவர்தான் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் சிலுவையில நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நம்மை தூய்மைப்படுத்துகிற தேவன், நம்மை சுத்திகரித்து நம்மை வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கட்டளையிடுகிற தேவன். வாழ்க்கை ஆண்டவர் சீர்படுத்துவாராக, உன்னை பலப்படுத்துவாராக. வேதம் சொல்லி இருக்கிறபடி நீ நீதியினால் சிதறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொன்னார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குகிற தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை உன்னை பார்த்து வருகிறது. எனவே சோர்ந்து போகாதே, மீண்டும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர், துதிக்கு பாத்திர, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், நம்மை விட்டு விலகாத, நம்மை கைவிடாத நல்ல தேவனாய் இருக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த தைரியத்தோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். அல்லேலூயா. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை ஆண்டவரே சொல்லி பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில், சுந்தரம் மிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திறந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வங்கள் மிக வேறுபிதும். திறந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வங்கள் மிக வேறுபிதும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவுமே. விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. உங்குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றப்பட்ட ஜீவநதியா, உங்குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றப்பட்ட ஜீவநதியா. துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, தூய்மையடைந்து மேன்மையாகினே, தூய்மையடைந்து மேன்மையாகினே. விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படும் ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை முழங்கால் படியிட முடியாதவர்கள் எழுப்பி நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆராதனை வேளை நம்மை நாமே அறிந்து கொள்கிறது, ஆராய்ந்து அறிந்து கொள்கிறது. இருதயத்தை சுத்தமாக்கும்படி ஆண்டவர் காவல் உள்ளவராய் உங்கள் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், உட்புறத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து கேட்கிறார், என்னை பார்த்து கேட்கிறார். தேவ பிள்ளைகளே, எனவே
கண்களை மூடி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே செய்த மகா பெரிய வெற்றியை தேடி அந்த வெற்றியை நினைத்து பார்த்து அந்த ரத்தம் சிந்துதல் நினைத்து பார்த்து அந்த அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவருடைய மகிமையை நினைத்து பார்த்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக ஒடுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், தள்ளப்பட்டார், அவமானப்பட்டார், வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையெல்லாம் இயேசு பேர் வந்துவிட்டது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் நதி போல கடந்து வரும். எனவே தேவ பிள்ளைகளை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளை தந்திருக்கிறீங்க, உங்க ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து மீண்டுமாக அதே பாடலை சென்னி விழா கை கால் நின்று சிந்துதோ தூயவருடைய அன்பு என்று சொல்லி ஆண்டவர் மேல் அன்புத்தபடினாலே ரத்தத்தை சிந்தி கிரயமாய் நம்ம மீட்டுக் கொண்டார். இன்றைக்கும் அவருடைய ரத்தம் பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் விடுதலை கொடுக்கிற ரத்தமாய் இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய ரத்தம் பரிந்து பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் விடுதலை கொடுக்கிற ரத்தமாய் இருக்கிறது. இன்றைக்கும் இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு நீதிமானாக்கப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, அவருடைய கிருபை நம்மை மூடுகிறது. மீண்டுமாக சேர்ந்து பாடலாமா? சென்னி விழா கை கால் நின்று சிந்துதோ தூயவருடைய அன்பு என்று சொல்லி சென்னி விழா கை கால் நின்று சிந்துதோ தூயோரோட அன்பு. சென்னி விழா கை கால் நின்று சிந்துதோ தூயோரோட அன்பு. மன்னாயிரை போன்ற காட்சி, மன்னாயிரை போன்ற காட்சி
நமக்கு தெரியாதவரை பொக்கிஷமாய் ஆண்டவர் கொடுத்து விடுவார். ஹோலி ஸ்பிரிட் அதை செய்வார், அவர் நித்தமும் செய்வார். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அருமையான ஓய்வு காலை வேலை எங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றி கொடுத்தீருக்கு ஸ்தோத்திரமாக. எங்களோடு பேசும்படியாக அழைக்கிறேன். உங்க நாம மகிமைப்படட்டும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறார் சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளை வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவருடைய மகிமை கடந்து வரும்படியாய் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பப்பட்டது. பரலோகத்தின் தேவன் உங்களுடைய சத்தத்தை துணிக்கப்பட்டு ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு பெரிய விடுதலை மகிமை கடந்து வரட்டும். ஒரு ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் இன்பேனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சீக்கிரமாய் எல்லாவற்றை பார்த்து முடிக்கலாம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். வீடுகளில் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அவருடைய வார்த்தைகளுக்காக ஏகிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தைகள் கடந்து வருகிறது. இந்த நாள் முதல், இந்த மாதம் முதல் ஒரு ஜெயம் உனக்குள்ளே கடந்து வருகிறது. ஒரு வெற்றி உனக்குள்ளே கடந்து வருகிறது. தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இந்த நாளிலே தானியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கலாம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம்
எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தோற்றது போல வாழ்க்கையிலே இனி அடுத்த நிமிஷம் என்ன செய்யலாம், வியாபாரத்துக்கு என்ன செய்யலாம், ஒருவேளை வேலைக்கு வழியிலேயே சொல்லி இயங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னை கைவிடவில்லை என்பதை மறந்து போகாதே. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறார். என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தின்படி அருமையாய் உன்னை நடத்தி விடுவார். ஒருவேளை இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் உன்னோடு பேசி வாக்குத்தத்தமான வார்த்தைகளை உனக்காக கொடுத்திருக்கலாம். ஆனால் அது நடக்கவில்லையே என்று சொல்லி நீ இயங்கிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வருகிறது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அவனுடைய காரியம் ஜெயமாக இருப்பதற்கு அவன் செய்த 5 காரியங்களை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே பார்த்து முடித்து விடலாம். 5 நல்ல காரியங்களை அந்த தானியேல் செய்தான். தானியேல் தேவனுடைய மனிதன். தானியேல் தேவனுக்கு பிரியமானவன். தானியேல் அனுதினமும் ஆண்டவரோடு பேசுகிற மனிதன். தானியேல் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் தானியேல் இருந்தான். இப்படிப்பட்ட மகிமையான அந்த மனிதனை கர்த்தர் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்திருக்கிறார். அதிலும் தன்னுடைய ஊரல்ல, தன்னுடைய நாடல்ல, ஒரு வெளிநாட்டிலே அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அடிமைத்தனத்தின் அந்த நாட்டிலே ஆண்டவருடைய மகிமையை வெளிப்பட பண்ணினார். தானியேல் தேவனோடு உறவு இருந்தபடியினாலே எந்த தீய சக்திகளும், எந்த தீய கிரியைகளும், எந்த மனுஷிய வல்லமைகளையும் தானியேலை மேற்கொள்ள முடியவில்லை. தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை எதுவும் செய்யவில்லை. ஒருவேளை பில்லி சூனியங்களாய் இருக்கட்டும், மந்திரவாதங்களாய் இருக்கட்டும், ஏவர்களாய் இருக்கட்டும், ஏதோ சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையும் அவனை அசைக்க முடியவில்லை. என்று சொன்னால் அவனுக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் ஆவியானவர் அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவியானவராக இருந்தபடியினாலே அவன் ராஜ்யத்திலே, அந்த பாபிலோன் தேசத்திலே ஒரு பெரிய அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, இந்த இருக்கிற சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று சொல். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசுதான் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை என்றென்றைக்கும் உள்ளதாய் இருக்கிறது. என்று சொன்னால் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளாதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவரே மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த காலங்கள் மறைபொருளாய் இருக்கலாம், இந்த நாட்கள் மறைந்திருக்கிற காலமாய் இருக்கலாம். ஆனால் தானியேலுக்கு சகலத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டிக் கொடுத்தார். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் இந்திய தேசத்திலே ஒரு மறைபொருளாய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு மறைவாய் இருக்கிறவரை கர்த்தர் வெளியரங்கமாக எல்லாவற்றையும் மாற்றிக் கொடுக்க போகிறார். வெளியரங்கமாக மாற்றப் போகிறார். ஒரு இருளின் வல்லமைகள் வெளியரங்கத்துக்குள்ளே வந்துவிடும். அவை எல்லாவற்றையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். மறந்து போகாதே, 7வது மாதத்திலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். 7 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டை சுற்றி வந்த போது, 7வது நாள் 7வது முறையாக சுற்றி வந்த போது அங்கு தேவ மகிமை வெளிப்பட்டது. என கண்மான தேவ பிள்ளைகளை, துதி பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை உயர்த்துகிற மகிமை அங்கு வெளிப்படுத்துகிறது. எனவே தேவன் பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். தானியேல் செய்த 5 நல்ல காரியங்களை நாம் பார்த்து இந்த நாளிலே ஜெபிக்கும்படி கடந்து போய்விடலாம். 6ஆம் அதிகாரத்திலே தானியேல் செய்த முதல் நல்ல ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தை குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. என்று சொன்னால் அவர் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தேவ பிள்ளையே, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் ஆலயத்தில் போய் நிற்கலாம். உனக்குள்ளே முதல்ல தேவை உண்மை. உண்மை உனக்கு தேவை. தானியேலில் உண்மை இருந்தது. அவன் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே உண்மை தேவை. இங்கொரு பேச்சு, அங்கொரு பேச்சு, இங்க இருக்கிறத அங்கு சொல்லி குறைபடுத்தி குற்றப்படுத்துகிற பேச்சு. ஓ, எத்தனை அவலட்சணமான ஒரு காரியம். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையா, உண்மையற்ற ஒரு காரியத்தின் நிமித்தமாக
வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, பலவிதமான நெருக்கங்கள். ஐயா, ஜனத்தார் மதிக்க மாட்டேங்காங்க. ஏன்னா அவங்க உண்மை இல்லை. கிறிஸ்தவங்கிற பேர்ல இருக்கிற ஆனா அவங்க உண்மை இல்லை என்று சொல்கிறார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உன்னை அன்போடு உன்னை பேசும்படி வார்த்தையினால் கடந்து வருகிறார். நீ உண்மை உள்ளவனாய் இருக்கிறாயா? வேதம் சொல்கிறது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. உத்தமனை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவருக்கு கேவலமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உண்மை தானியேலிலே காணப்பட்டது. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். எந்த குற்றத்தை அவனிடத்தில் காணப்படவில்லை. பிராங்கா எல்லாத்தையும் ஓப்பனா, ஐயோ ஆண்டவர் என்ன சொல்றார் ஓப்பனா சொல்லிரு. உன் இருதயத்தில் பேசுறத சொல்லி ஆண்டவரத்தில் மற்ற காரியத்தை என்ன பேசுகிறார் அப்படியே செய். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவனாய் இருந்து கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது தானியேலிலே காணப்பட்ட காரியம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் என்கிற மனிதன் பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் தானியேலுக்குள்ளே ஒரு பெரிய மகிமை காணப்பட்டது. ஆண்டவரோடு கூட பேசுகிறது, ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போது தன் வீட்டுக்குள்ளே போய் தன் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கடிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக உலகால் படியில் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தேவ பிள்ளையே, கிறிஸ்தவராகிய தேவ பிள்ளையே, உனக்கு ஜெபம் பண்ண தெரியுதா? நீ ஜெபிக்கிறாயா? காலையிலேயே ஆண்டவர் சமூகத்துல உன் வேதனையை சொல்லுகிறாயா? படைத்தவர்கள் உன் பிரச்சனையை சொல்லுகிறாயா? உன் பிரச்சனையை உரலா சொல்லி சொல்லி யாராவது எனக்கு ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறாயே? முதலாவது உடைய பிரச்சனையை தேவனிடத்துல சொல்லு. முதலாவது உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இயேசுவிடத்துல சொல்லு. கசப்பா இருக்கிற, கசப்பான திராட்சை ரசம் போல இருக்கிற, தித்திப்பா இல்லாம கசப்பா இருக்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவரிடத்துல சொல்லு. அதை தித்திப்பாய் மாற்றி விடுவார். ஒருவேளை அது ஒரு தண்ணியா இருக்கலாம், அதுல ருசி இல்லையே, மாற்றம் இல்லையே, இது ஒரு ரசமா மாற்ற எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். அந்த மகிமையை ஆண்டவர் சீக்கிரமாய் செய்து விடுவார். நீ செய்ய வேண்டியது முதலாவது அவரிடத்துல சொல்லிவிடு. ஒரு பிரச்சனையை இயேசுவிடத்துல சொல்லு. ஜெபிக்க கற்றுக்கொள், ஜெபிக்க கற்றுக்கொள். இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கிறிஸ்தவனும் ஜெப வீரனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ ஜெபிக்கிறவனாயிரு, ஆண்டவரோடு பேசுகிறவனாயிரு, ஆண்டவரோடு தரித்திருக்கிறவனாயிரு. தனிமையிலே தேவனை நோக்கி விண்ணப்பம் வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையே அனுமதித்திருக்கிறார். நீ ஆண்டவரோடு நேரம் செலவிடும் வேண்டும். அவர் நம்மோடு கூட பேசுவார், நாம் அவரோடு கூட பேசுவோம். இருவரும் இணைந்திருக்க முடியும், மகிழ்ந்திருக்க முடியும் தேவ பிள்ளைகளே. எனவே ஜெபம் தானியேலிலே காணப்பட்டது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக தினமும் தேவனை ஸ்தோத்தரித்தார். இன்னைக்கு நிறைய பேர் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவதோ நன்றி உள்ளவராக இருப்பதோ இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது ஆண்டவருக்கு தினமும் நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 6 மாதங்கள் கர்த்தரை ஓடி முடிக்க உதவி செய்திருக்கிறார். கொரோனா டைம் பயங்கரமான இந்த தீவிரமான இந்த நோய்க்கிருமி பரவுதலை உன்னை பாதுகாத்திருக்கிறாரே. நன்றி சொன்னியா? நன்றி சொன்னியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னியா? காலையிலே எழுதி ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொன்னையா? இரவெல்லாம் நல்ல தூக்கத்தை கொடுத்தாரே, ஸ்தோத்திரம் என்று சொன்னாயா? எத்தனை நாட்களுடைய அருமையை நடத்தி வந்திருக்கிறார். வாழ்க்கை போக்கில் வரத்தில் ஆண்டவரை நடத்தி இருக்கிறாரே, நன்றி சொன்னாயா? நீ ஜெபிக்கும் பொழுது நன்றி சொல்லு, தேவனை ஸ்தோத்திரி. உன் ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லு. சகலத்தை ஆண்டவர் உனக்காக செய்து முடிப்பார். தானியேலிடத்திலே ஜெபம் காணப்பட்டது. 3வது தானியேலிடத்திலே காணப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அதே தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். முதல் காரியம் சொன்னேன், அவனிடத்திலே உண்மை இருந்தது. 2வது காரியம் சொன்னேன், அவனிடத்திலே ஜெபம் இருந்தது. 3வது காரியத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ராஜா கெபீர் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ
வாழ்க, அவர் என்னை சிங்கங்களுக்கு தப்புவித்தார் என்று சொல்லி அவருக்கு சத்தமிடுகிறார். தேவ பிள்ளைகளே, சிங்கங்களின் வாய்களை கட்டி போட வேண்டும் என்று சொன்னார். சிங்கங்களுக்கு தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னார். கொள்ளை நோய்க்கு தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னார். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற வாழ்க்கையை உனக்கு வந்துவிட வேண்டும். காலையில் மாலையில் தேவன் கொடுத்த நேரம் எல்லாம் இடைவிடாமல் அவருக்காக ஓட வேண்டியது இந்த நாட்களிலே இருக்கிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல வேலைகள் இருக்கலாம், பல கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம். தினமும் ஆண்டவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயத்துக்கு வந்துவிட்டு கர்த்தரை ஆராதித்து விட்டால் எல்லாம் கிடைத்து விடும் என்று சொல்லி எதிர்பார்க்காதே. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு முன்பதாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாள் கர்த்தரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். காலை வேளையிலே எழுப்பி ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஸ்தோத்திர வழிகளில் எழுதலாம், பாடல் பாடி கர்த்தரை துதிக்கலாம், அவரை ஆராதிக்கலாம், அவர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரை உயர்த்தலாம். இயேசு ஒருவரே ஆராதனைக்குரியவர். உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை ஒன்றுமே வெற்றி சிறந்த மகிமையின் தேவர். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவரே வானத்தை பூமி அண்ட சராசரத்தை படைத்திருக்கிறவர். அவரே சகலத்தை மாற்றுகிறவர். சீக்கிரமாய் வரப்போகிறவர். மனவாட்டியாக சபையை மீட்டுக் கொள்ளப் போகிறவர். எனவே அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர் என்பதை அறிந்து கொள். அந்த தினமும் தேவனை ஆராதி. காற்றை கொடுத்திருக்கிறாரே, தினமும் காற்று வீசுகிறதே, தினமும் சாப்பிடுகிறோமே, தினமும் வானம் இருக்கிறதே, தினமும் மழை வருகிறதே, தினமும் நல்ல தண்ணீர் கிடைக்கிறதே, தினமும் ட்ரெஸ் கிடைக்க எல்லாத்துமே கொடுத்திருக்கிறாரே, வாகனத்தில் தினமும் போகிறோமே, வேலைக்கு தினமும் போகிறோமே, எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரே, தேசத்தில் அனைத்து நன்மைகளை கொடுத்திருக்கிறாரே, இந்திய தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறாரே, உன்னை என்னை நேசிக்கிறார். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதி. தானியேலின் தேவன் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி விடுவார். நான்காவது தானியேலுக்கு காணப்பட்ட ஒரு நல்ல காரியம், நல்ல ஒரு காரியம் என்று சொன்னால் அவரிடத்திலே நீதி கேடு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவர் முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் வழக்குகளிலும் பிரச்சனைகளில் நாடுகள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் நீதிமன்றத்தில் போய் நிற்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் சகோதரோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கிறிஸ்தவர்கள் அக்கிரமக்காரராக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் நீதிகேடு செய்கிறார்கள். நீதிகேடு செய்கிறார்கள், அநீதியான காரியத்தை செய்கிறார்கள், அக்கிரமத்தை செய்கிறார்கள் சொல்லி அங்கு பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவருடைய வருகை சமயமாய் இருந்து கொண்டிருக்கிறது. நீதி உள்ளவனாய் இருந்து கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், நீதி செய்கிற நியாயாதிபதி சீக்கிரம் வரப்போகிறார். உனக்கும் எனக்கும் நீதி இருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி வரப்போகிறார். நீதி உள்ளவர் வரப்போகிறார். தேவ பிள்ளையே, உன்னையும் என்னையும் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீதி கேடு தானியேல் செய்ததில்லை. யாருக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்ததில்லை. நீதியான காரியங்களை செய்தார். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தார். நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான். தேவப்பிள்ளையே, அவரை ஒன்று சேதப்படுத்தவில்லை. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். நீதிமானை கர்த்தர் கைவிட மாட்டார். நீதிமான் பதறா. நீதி உள்ள பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நீதியை நேசிக்கிறார்கள். கண்பான தெய்வ பிள்ளைகள், நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உண்மை உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உத்தமனாய் நடந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு தானியேலை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஜெயமுள்ளவனாய் மாற்றினார் என்று சொன்னார். அவனுடைய நீதி இருந்தது, நீதி கேடு இல்லை. கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, 4வது பார்த்திருக்கிறோம், நீதி கேடு அவன் தெரியும். 5வது காரியத்தை பார்த்து முடித்து விடலாம். தானியேலுக்கு காணப்பட்ட கடைசி நல்ல காரியம் என்று சொன்னால் அவன் விசுவாசம் தேவன் பேரிலே வைத்திருந்தான்.
வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து விடுவோம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை நோக்கி கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. உன்னுடைய விசுவாசம் எங்க இருக்கிறது? உன்னுடைய விசுவாசம் எதன் மேல இருக்கிறது? உன் நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? நீ யாரை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? விசுவாசியா இருந்து கத்த சொல்றான். விசுவாசி பதறான். விசுவாசம் உள்ளவர்களுக்கு எல்லாமே கூடிவிடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் உள்ளவராக தேவ பிள்ளையே, இந்த நாளிலே உன் வாழ்க்கை ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னார். 5 காரியங்களை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். தானியேல் உண்மை உள்ளவனாயிருந்தான். தானியேல் ஜெபிக்கிறவனாயிருந்தான். தானியேல் இடையில்லாமல் ஆராதிக்கிறவனாயிருந்தான். தானியேல் நீதிக்கேடு செய்யவில்லை. தானியேல் இயேசுவை மட்டும், தேவனை மட்டும் விசுவாசித்திருந்தான். விசுவாசம் இயேசுவின் பேரில் மாத்திரம் இருக்கட்டும். இயேசுவே வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரியாய் இருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, அந்த சராசரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நீயும் நான், நம்முடைய குடும்பங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர்தான் நமக்கு பாதுகாப்பு, அவர்தான் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறார். அவர்தான் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்துகிறார். அவர்தான் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது, மரணத்தை ருசி பார்த்தார், மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுப்பினார். அவர் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். இப்பொழுதும் அருகில் வந்து நிற்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி வீடுகளில் இருந்தபடி ஜெபிப்போம். ஒரு யூடியூபில் எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் உன்னோடு பேசி இடைபடுகிறார். உனக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை 7வது மாதத்திலே ஆரம்பமாகிறது. உனக்குள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை கடந்து வருகிறது. இந்த நாளிலே தேவ பிரசன்னம் உன்னோடு பேசி இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆண்டவருடைய மகிமை மேல் வந்து தங்குகிறது. தானியேலின் தேவனுடைய தொடுகிறார். நீ ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லி உன்னை அழைக்கிறார். ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஊழிய கிருபைகளை தருவார், வல்லமைகளை தருவார். அக்கினி உன் மேல போடுவார். உன்னை கொண்டு பயன்படுத்துவார். தேசங்களுக்கு உன்னை கொண்டு போய் பயன்படுத்துகிற நாட்கள் வந்திருக்கிறது. 7வது மாசம் மகிமை வெளிப்படுகிற மாதம். இந்த வருடத்தில் தேவனுடைய மகிமையாய் மாற்றி வருவார். 7வது மாதத்தில் அற்புதத்தை பார்க்கிறார்கள், அதிசயத்தை காண்கிறார்கள். விசுவாசத்தோடு நட, விசுவாசத்தோடு ஓடு, விசுவாசத்தோடு போடு. உன் காரியத்தை கண்ட சகலத்தை நடத்தி விடுவார். உனக்கு இருக்கிற பலம், ஆண்டவர் கொடுக்கிற பலம், ஹோலி ஸ்பிரிட் அதை நிரப்புகிறார். அவர்தான் பிதாவாய் இருக்கிறார். அவர்தான் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். மூவரான ஏகா திரித்துவ தெய்வமே, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். தேசங்களுக்குள்ளே, நாடுகளுக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே தேவ வல்லமை வெளிப்படுவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். நடக்க முடியாத நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நல்லதை செய்வதாக. ஹோலி ஸ்பிரிட் அதை செய்கிறார். காதுகள் திறக்கப்படுகிற இயேசுவின் வல்லமையினாலே நாம் பேச முடியாதபடி உண்மையாக இருக்கிறவர்கள் பேசுவார்கள். Feel the power of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை செய்கிறது. அற்புதத்தை நீ காண்கிறாய். அதிசயத்தை நீ பார்க்கிறாய். அதிசயத்தை ஊர் முழுவதும் நீ அறிவிப்பாய். நாம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த லாக்டவுன் நாட்கள் முடிக்கப்பட்டு ஆலயங்கள் முழுவதும் திறக்கப்பட்டு ஆலயத்தில் வந்து ஜனங்களுடைய மகிமை பார்க்கிற அந்த நாட்கள் வந்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம். 7வது மாதம் மகிமை ஆலயத்தை பார்க்கிற மாதம். 7வது மாதத்திலே ஆலயத்திலிருந்து மகிமை வெளிப்படுகிறது. 7வது மாதத்திலே ஒரு அபிஷேகம் நதியாய் ஆலயங்களில் ஊற்றப்படுகிறது. அந்த ஊற்றப்படுகிற அந்த மகிமை ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் விசேஷ விதமாய் பார்ப்பார்கள். விசேஷித்த விதமாய் பார்ப்பார்கள். தேவ மகிமை அந்த அப்போஸ்தலர் நாட்களில் இறங்கின போது அவர்களுக்கு என்னமாய் நடக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள் சொல்லி பார்க்கிறோமே. அந்த ஆச்சரியத்துக்குள்ளே, காரியத்துக்குள்ளே கர்த்தர் நாட்களை கொண்டு வருகிறார். பயப்படாதே, கர்த்தருக்கு துணையாக இருக்கிறார். சகலத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். சகலத்தை ஆண்டவர் புதிதாக்கி கொடுப்பார். நீ வாழவே வாழ்வார். நீ
நீ வாழ்ந்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சுருத்திருப்பாய் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன் மேலே பிரியம் வைத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுத்தீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான தருணங்களை கொடுத்தீரப்பா. அருமையான சபை ஊழியர் மற்றும் எல்லாருக்கும், சபை பிள்ளைகள் எல்லாருக்கும் அவையை நன்றி செலுத்துகிறப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. என்னுடைய சபையின் பிள்ளைகள் எல்லாருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். என்னுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரோஜனமாய் மாற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நன்றி. இயேசுவின் இன்பேனி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாளிலும் ஆண்டவர் தம்முடைய மகன் மூலமாக தானியேலின் வாழ்க்கையை நமக்கு நற்செய்தியாக கொடுத்த திரு பாரதாசன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தானியேல் பற்றி ஒரு காரியம். அவன் எங்கே இருந்தான்? அடிமை தேசத்தில் இருந்தான். சொந்த தேசம் அல்ல, அடிமை தேசத்தில் இருந்த ஒரு மனிதன். அங்கே ஆண்டவருக்கென்று உண்மையுள்ளவனாகவும் நீதி உள்ளவனாகவும் ஜெபம் செய்கிற ஒரு மனிதனாகவும் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனிதனாகவும் விசுவாசத்திலே நிறைந்தவனாகவும் அவர் ஒருவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை காண்கிறார். தானியேலுடைய இருதயத்தை ஆண்டவர் காண்கிறார். ஒரு அடிமை தேசத்திலும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத தேசம், 70 ஆண்டுகள் அடிமைத்தளத்திலே வீழ்ந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் தனக்கு தெரிந்து கொண்ட பிள்ளைகளை அவருக்கென்று அங்கே அவர் சாட்சியாக நிலைநிறுத்தினார். நீங்கள் உலகெங்கும் போய் சாட்சியாக என்ற வார்த்தையின்படி தானியேல் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தன்னை ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக அடிமை தேசத்திலே காண்பித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ மக்களே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே பலவிதமான இடர்பாடுகளின் நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆராதிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தாலும், ஆண்டவர் அந்தந்த இடத்திலே எப்படி அடிமை தேசத்திலே அவன் ஆராதித்தானோ அதை போல் நம்மையும் நாம் இருக்கிற இடங்களிலே அவரை நாம் நோக்கி பார்க்கவும் ஆராதிக்கவும் அவரிடத்தில் நாம் ஜெபங்களை ஏறெடுக்கவும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தொடரவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அவர்களை தொடர்ந்து சபை மக்கள் தங்களுடைய இல்லங்களிலே அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார், உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், உங்களை ஆறுதல் படுத்துகிறார், உங்களை தேற்றுகிறார், உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறார். 7வது மாதம் பூரணமான இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்கள் எல்லா தேவைகளையும் ஆண்டவரை எல்லாரும் ஆசீர்வாதம் நிச்சயமாக தருவார். தடைகள் எல்லாவற்றையும் நீக்குகிற தெய்வம். இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்தை தடைகளை நீக்கி ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு ஜீவோடு இருக்கிற அந்த ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் எல்லா மக்களையும் அவர் நிச்சயமாக போஷிக்கிறார், போஷிப்பார், வழிநடத்துவார். நன்றி செலுத்துவோம். நீங்கள் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலைகள் எங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் வாழ்க்கை பாதையிலே ஆண்டவர் நீர் நாம் இன்னும் அநேக ஆண்டவரை அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர், வேண்டுதலுக்கும் நினைப்பதற்கு மேலாக செய்கிறவர். அதனாலே நாங்கள் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், திருச்சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் ஏற்று ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கரங்களில் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நம்முடைய கர்த்தர் மருத்துவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் மன்றாடி வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் பிதாவே, ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தைகள் நாற்பதாலே கோஷித்து அனுப்பினும் போதுமை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் படைந்து உம்மை வாழி சொல்லுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. என் ஆத்துமாவே
என் முழுவதுமே நாமத்தை சொல்லி என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லி கர்த்தர் செய்த சகல